சீக்கிரம் தொடுறதுக்கு பக்கத்துல நிக்கிறாங்கல்ல தாதிங்க, அவங்களாம் இதை படிச்சுட்டு தானே சீக்கிரம் தொட்டாங்க. அஹ் எல்லாருக்கும் ஒரே டீச்சர் தான், ஒரே கிளாஸ் தான். जब तक तुम पास हो जाओ, நீங்க எது வரைக்கும் பாஸ் ஆகலையோ அது வரைக்கும் படிச்சு தான் ஆகணும். எவ்வளவு நாளைக்கு யோகா பண்ணணும்னா நம்மளோட கர்ம வினைகள் செட்டில்மெண்ட் ஆகுற வரைக்கும் கிளாஸ் கேட்டு தான் ஆகணும், யோகா பண்ணி தான் ஆகணும். புருஷார்த்தம் பண்ணாம நம்ம வந்து கர்மாதீத நிலையை அடைய முடியாத. சரி சூட்னாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி கர்மா கணக்கு. அதனாலதான் நம்ம தேவையில்லாம மற்றவங்க விஷயத்துல என்ன பண்ணக்கூடாது, தலையிட்டோம்னா அவங்களோட கர்ம வினைகள்ல 50% நம்மளுக்கு வந்துடும். அதனால நம்ம தலையில இருக்கிற கர்ம சுமையே பெருசா இருக்கு, அதை சரி பண்ணா போதும். நாம வந்தோமா, கிளாஸ் கேட்டோமா, யோகா பண்ணோமான்னு இருக்கணும். உள்ளுக்குள்ள குஷி இருக்கணும். என்ன குஷின்னா, நாம வந்து இந்த படிப்பின் மூலமா அந்த மாதிரி நாராயணியே நஷா பிரம்மா பாபாக்கு இருந்தது நம்மளுக்கும் இருக்கணும். பாபா நம்மள அந்த மாதிரி ஒரு உலகத்திற்கு கொண்டுட்டு போக போறாரு. எந்த ஒரு ஸ்கூல்ல அந்த மாதிரி பாடம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க மாட்டாங்க. பரந்தாம் நிவாசி ஸ்ரீ பாபா வராரு, டீச்சரா வந்து பாடம் எடுக்கிறாரு அப்படின்னு எந்த ஸ்கூல்லையுமே யாரும் நினைக்க மாட்டாங்க. நம்ம இங்க உட்காந்துட்டு இருக்கிறோம், புரிஞ்சிட்டு இருக்கிறோம், எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா வந்திருக்கிறாரு.